இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழக சட்டமன்றத்திற்கு விரைவில் தேர்தல் வரவுள்ள நிலையில் தேர்தல் களம் தகிக்க தொடங்கி இருக்கிறது. ஆட்சியை தக்க வைக்க திமுகவும், இழந்த ஆட்சியை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று அதிமுகவும் போராடி கொண்டிருக்கிறது. இதனிடையே வழக்கம் போல் நாம் தமிழர் தனித்து களமிறங்க புது வரவாக வந்த விஜயின் தாவேகா யாருடனும் கூட்டணி சேராமல் தனித்து விடப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக தற்போது தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவி வருகிறது. இதனால் ஒருவருக்கொருவர் மாறி மாறி விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டும் குற்றச்சாட்டுகளை வெளியிட்டு வருகின்றனர். ஒருபுறம் அரசியல் கட்சிகள் தேர்தல் களத்தில் அனலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்க, மறுபுறத்தில் திமுக அமைச்சர் அன்பில் மகேஷ், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாஜகவை சேர்ந்த சரத்குமார் ஆகிய மூவரும் ஒரே மேடையில் தோன்றியுள்ளனர். இப்படி எதிரெதிர் துருவங்களைச் சேர்ந்த தலைவர்கள் ஒன்றாக நின்றது சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. சென்னையில் நடைபெற்ற விழா ஒன்றில் சிறப்பு விருந்தினராக இவர்கள் மூவரும் கலந்து கொண்டனர். அவர்களுடன் விசிக எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ், நடிகர் நாசர் போன்றவர்களும் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற அன்பில் மகேஷ், சீமான், சரத்குமார் ஆகியோர் தங்கள் அரசியல் எதிர்ப்புகளை ஒதுக்கி வைத்து யதார்த்தமாக பேசி சிரித்து மகிழ்ந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவின. அரசியல் மேடைகளில் கடுமையான வார்த்தைகளால் தாக்குதல் நடத்தும் இவர்கள் தனிப்பட்ட நிகழ்ச்சிகளில் சக மனிதர்களாக பரஸ்பர அன்பையும் மரியாதையும் பகிர்ந்து கொள்வது பலரது பாராட்டை பெற்றுள்ளது. இந்நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் அரிதான அரசியல் தருணமாக கருதப்படுகிறது. சீமானின் என்டிகேயும் திமுகவும் சரத்குமாரின் பாஜக தொடர்புகளும் வெவ்வேறு துருவங்களைச் சேர்ந்தவை என்பதால் இவர்கள் ஒரே மேடையில் நிற்பது சிலருக்கு ஆச்சரியமாகவும் சிலருக்கு விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசியலில் தேர்தல் நெருங்க இத்தகைய எதிர்பாராத சந்திப்புகளும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து விவாதத்தை ஏற்படுத்தி வருகின்றன. First it will fascinate the fools and then muzzle the intelligence என்று சொல்றோம். ஸோ ஊடகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முட்டாள்கள் முதல்ல தன் வசப்படுத்திடும். தன்னுடைய பேச்சின் மூலமாக கொண்டு வருகின்ற கவர்ச்சியின் மூலமாக கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு புத்திசாலிகளை வாயடைக்க வச்சிருவாங்க. ஸோ அப்படி இருந்து விடாமல் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. நீங்கள் தவறுக்கு யாராக இருந்தாலும் எல்லாமே சரியான பாதையில் போகிறாங்க நம்ம சொல்ல முடியாது. தவறுகள் சில நேரத்தில் எங்கள் ஆங்கிளில் நாங்கள் செய்கிறது சரியாக இருக்கணும். அதை பல நேரத்தில் நீங்கள் இல்லை நீங்கள் போகிறது தவறான பாதை, இது இப்படி நீங்கள் மாற்றிக்கொண்டால் சரியாக இருக்குன்னு சொல்லும்பொழுது அதை திருத்தி கொள்ள வேண்டியதுதான் ஒரு மனிதனுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அப்படி செய்யும்பொழுது அதற்கான நம்பிக்கையான அந்த அளவீடுங்கிறது எங்கே வந்து நிற்குதுன்னா 5 வருஷம் கழித்து தேர்தல் அப்படின்னு ஒன்று வரும்பொழுது அங்கே நிற்குது. ஸோ அன்றைக்கும் நாங்கள் அந்த நம்பிக்கையை நாங்கள் பெறுகிறோமா அப்படிங்கிறது தான் இருக்கின்றது. இது யாரை கையை பிடிச்சி இழுத்தும் எங்கள் பக்கம் வாங்கலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆங்கிள் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த நம்பிக்கை பெறக்கூடியவர்களாக நாம் அனைவருமே இருப்போம். அதிகப்படியான நம்பிக்கை யாருக்கு வழங்கிட வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆளுமைகளோடு சேர்த்து நானும் இந்த நம்பிக்கை சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் மூலமாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து பயணிப்போம். உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் செய்வதற்கு இந்த அரங்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆளுமைகளும் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா ஒரு தமிழனாக அங்கே மட்டும் நீங்கள் கோல் வச்சுன்னா பத்தாது, இது உலகம் முழுவதும் நீங்கள் சென்றடைய வேண்டும். அதற்கு உறுதுணையாக என்றைக்குமே நாங்களும் இருப்போம் என்று சொல்லி உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நம்பிக்கை என்பது ஒரு 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 வார்த்தை இல்லை. உங்களுக்கு உலகில் பல்வேறு மாறுதல்களை ஏற்படுத்திய ஒரு சொல்லது. ஆதியில மனிதன் காடுகளில் வாழும்போது இலைதலை ஆடையாக அணிந்து கொண்டிருக்கும்போது அவன் சிலந்தியை பார்க்கிறான். அந்த சிலந்தி தன் வலையை பின்னுவதை பார்த்து ஏன் இதுபோல நாம் ஆடையை பின்ன முடியாது என்று எண்ணுகிறான். அது அவனுடைய நம்பிக்கை. விண்ணில் பறவைகள் பறப்பதை பார்க்கிற போது ஏன் இதுபோல நாமும் பறக்கக்கூடாது, பறக்க முடியாது என்று ஆல்வர் ரைட்டும் வில்பர் ரைட்டும் நினைக்கிறான். அது அவனுடைய நம்பிக்கை. பறக்க முடியும்னு நினைக்கிறான். தொலை தூரத்தில் ஒருவனோட நாம் தொடர்பு கொள்ள முடியும் என்று கிரகாம்பல் நினைக்கிறான். அது அவனுடைய படைக்கிறான், அவனுடைய நம்பிக்கை. அது மாதிரி என்போன்றவன் நம்புகிறோம். இந்த நம்பிக்கை
உண்மையிலே உண்மையும் நேர்மையுமான செய்தியை மக்களுக்கு கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். அது என்னுடைய நம்பிக்கை. எது ஒன்றுமே உங்களுக்கு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டியது ஒன்று தான் இருக்குது, நம்பிக்கை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் முதுகுக்கு பின்னாடி செய்ய வேண்டியது ஒன்று தான், தட்டி கொடுக்கறது. அதுதான் நம்ம செய்கிறதில்ல, எல்லாம் தள்ளி விடுறதுல தான் இருக்கும், தட்டி கொடுக்கறதுல இல்லை. இங்கே பேசியவர்கள் சொன்னாங்க இது மலேசியா, அப்போ சிங்கப்பூர், இந்தியா, இப்படி பல நாடுகளில் கிளை பரப்புதுன்னு. கிளை பரப்பக்கூடாது, வேர் பரப்பணும். அதுதான் முக்கியம். இங்கே வேர் பரப்புனா தான் கிளை பரப்பணும். அப்படி ஆழமான வேர் பரப்பு தான் நான் பார்க்குறேன். பெருமதிப்பிற்குரிய பெருமகன் சரவணன் அவர்கள் பேசினதை நம்ம பார்த்தோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.